வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது ஜேடி கமெண்ட்ரி. அண்ட் இன்றைக்கி நம்ம ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் ட்ரெய்லர் 2ஓட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப பேசாமல் போயிடுவோம் வீடியோக்குள்ளே. ஸோ ட்ரெய்லரோட ஆரம்பத்தில் ஏதோ ஒரு லேபில் தான் ரிசர்ச் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஏதோ ஒரு டைனோசர் தப்பிச்சு வந்திருக்கணும். ஸோ இப்போ லேபில் எல்லாம் ரெட் ரேட் கொடுத்து எல்லா சயின்டிஸ்ட்டும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் அந்த ரூமில் மாட்டிக்கிறாரு. ஸோ வேறு வழியே இல்லை, அவர் அங்கேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா இப்போ டோரை திறந்தா டைனோசர் வெளியே வந்துடும். ஸோ அந்த இடத்துல அவர் கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு டோரை தரமான்னு. பட் டோரை திறக்க முடியல. அந்த டைனோசர் அவர் அதோட விரலாலே அப்படியே இழுத்து சாப்பிட்றது. வெல், சச் அ ப்ரூட்டல் ஷாட். ஸோ இது என்ன டைனோசர் தெரில, லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணுற ஒரு டைனோசர் தான். மேபி தப்பிச்சு வந்திருக்கலாம் ஏதாவது கேஜ்லேருந்து. ஸோ எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த டைனோசர். பட் இந்த சீக்வன்ஸ் லேபில் தான் நடக்குது. அண்ட் அடுத்த சீனில் மகேஷ்லாம் அலி, அதாவது பிளேடு. ஸோ மார்வலில் பிளேடுன்னு ஒரு பார்த்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படம் எங்கே போச்சுன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ கம் டு த டாபிக். ஸோ இவர் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நம்ம ஒரு தீவுக்கு போகிறோம். அந்த தீவில் கிட்டத்தட்ட 2 டசன் ஆஃப் ஸ்பீசிஸ் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ ஒரு டசன்னா 12, 2 டசன்னா 24. ஸோ 24 வகையான ஸ்பீசிஸ் அங்கே உயிர் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாரு. அது என்ன தீவுன்னு தெரில, கடைசியில் ஸ்கல் ஐலாண்ட் மட்டும் சொல்கிறாதீங்கடா. ஸோ அது அவங்க ஒரு தீவுக்கு போகிறாங்க, அது ரொம்ப மோசமான தீவான், அங்கே சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லி அடுத்த சீன்லேயே தலைவன் டீரெக்ஸை காட்டுறாங்க. ஸோ ஒரு குடும்பம் போட்டில் போயிட்டுருக்கு. ஸோ குடும்பமாக என்னன்னு தெரில, ரிசர்ச் பண்ண வந்தாங்களான்னு போட்டில் போயிட்டுருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி தீவுக்கு எந்த போட்டில் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம ஸ்விம்மிங் பூல்லலாம் அந்த காற்றடிச்சு சும்மா அப்படியே படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த போட்டில் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக போட்டு கூட இல்லை அது. ஸோ அதில் போய் இந்த தீவில் போனால் என்ன ஆகுறது? ஸோ அப்போ தான் தலைவன் டீரெக்ஸை காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் டீரெக்ஸ் ஸ்விம் பண்ணி பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த தண்ணியோட ஸ்விம் பண்ணி லைக் லிட்ரலி எல்லாரையும் வேட்டையாட வருது டீரெக்ஸு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் டீரெக்ஸ் ஸ்விம் பண்ணுறது. ஸோ டீரெக்ஸ் தண்ணிக்குள்ளலாம் போய் வேட்டையாடுது எல்லாரையும். ஸோ அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு படம் பார்த்தாலே தெரியும். பட் சில பேர் தப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அதில் ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும், குழந்தை இல்லை ஒரு சின்ன பொண்ணு மாட்டிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த குழந்தை டீரெக்ஸ் கிட்டே தப்பிச்சுதான் நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த சீனுக்கு அப்புறம் நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சனோட டீம் அந்த தீவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதோ ஒரு மிகப்பெரிய கத்துற சத்தம் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த மியூட்டேட்டான டீரெக்ஸ் இந்த படத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சாங்க. ஸோ அந்த டீரெக்ஸோட சத்தம் தான் நினைக்கிறேன். வெல், நோ கெஸ். ஸோ அவ்வளோ பெரிய சத்தத்தை எந்த டைனோசர் க்ரியேட் பண்ணிச்சுன்னு தெரில. பட் அந்த சத்தத்தை மட்டும் மலை மேலேருந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்லேயே ஒரு மிகப்பெரிய லைக் ஒரு பிளெயினான இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே எக்கச்சக்கமான அந்த ஹெர்பிவோரஸ் டைனோசர்ஸ் இருக்குது. பேர் தெரில எனக்கு, கழுத்து மட்டும் பெருசாக இருக்கும்ல கைஸ், அந்த டைனோசர் தான். ஸோ அது எக்கச்சக்கமான டைனோசர்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதை பார்த்து எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் இருக்கோமான்னு தெரில, பட் நிறைய டைனோசர்ஸ் இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க அன்சார்ட்டட் ஸ்டைலில் ஒரு டெம்பிள்குள்ளலாம் இறங்கி ஏதோ ஒரு டைனோசர் முட்டையை பார்த்து சொல்கிறாங்க, இந்த டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணால் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்பை நம்மளால் காப்பாற்ற முடியும்னு. ஸோ அப்படி என்ன இந்த முட்டைக்குள்ளே டிஎன்ஏ இருக்குதுன்னு சத்தியமாக தெரில. ஸோ மேபி டைனோசர் லைஃப்ஸை காப்பாற்றுறது சொல்கிறாங்களா இல்லை ஹியூமன் லைஃப்ஸை காப்பாற்றுறது சொல்கிறாங்களான்னு தெரில. ஸோ அதை யாரும் ஒரு டெம்பிள் மாதிரி பில்டு கூட பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு டெம்பிளாக தான் இருக்கணும், மேபி தெரில. ஸோ எப்படி இந்த தீவுக்குள்ளே டெம்பிள் வந்துச்சு, அது ஆக்சுவலாக டெம்பிளான்னு தெரில, பட் டெம்பிள் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. தூண்லாம் வச்சு லைக் ஒரு பழங்காலத்து டெம்பிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே போய் முட்டையை பார்த்து இந்த முட்டையில் இருக்கிற அந்த டிஎன்ஏ எடுத்தால் நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு படம் பார்த்தா தான் தெரியும். பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் தான். மேபி அந்த டிஎன்ஏ எடுத்து இன்னும் பல வகையான ஸ்பீசிஸை காப்பாற்றலாம், இல்லை மீட்டு கொண்டு வரலான்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. அண்ட் அப்போ தான் அந்த பறக்கிற டைனோசர் வருது. அண்ட் கைஸ், எனக்கு இந்த டைனோசர் பேர்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது டீரெக்ஸ் மட்டும்தான். ஸோ பேர் எனக்கு தெரியாததுனால அந்த டைனோசர் லுக்கை வச்சே நான் சொல்லிடுறேன், அந்த வகையில் யாரும் கோச்சிக்காதீங்க கைஸ். அண்ட் அந்த பறக்கிற டைனோசர்கிட்ட ரொம்பவே போராடுறாங்க. ஸோ டிஎன்ஏ வர கீழே போட்டுறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு டிஎன்ஏ எடுத்தாங்களா எடுக்கலையான்னு ட்ரெய்லரில் காட்டல. ஸோ நிறைய விஷயங்கள் ட்ரெய்லரில் மர்மமாக தான் விட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் படத்தில் எந்த வகையில் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு.
ஓகே, நம்ம ஒரு கேள்வி இந்த இடத்துல சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நான் அப்போ சொன்னேன்ல அந்த குட்டி பொண்ணு மாட்டிக்கிச்சு தப்பிச்சுதா இல்லையான்னு. ஸோ அந்த குட்டி பொண்ணு இங்கே தான் இருக்குது. ஸோ நான் ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, இந்த குட்டி பொண்ணு பேக்கில் ஒரு குட்டி டைனோசர் இருக்குது. ஸோ பேக்குள்ளே டைனோசர் போட்டு வைக்கிறவங்க யார்? சின்ன பசங்க தான் வைப்பாங்க. அண்ட் வாய்ஸ் அவரும் வந்து சின்ன வாய்ஸ் தான் வருது, லைக் ஒரு குழந்தையோட வாய்ஸ் தான் வருது. ஸோ எதை பார்த்து அது பயப்படுதுன்னு அப்படியே இந்த குட்டி டைனோசர் எதை பார்த்து பயப்படுது போல இருக்குது. ஸோ அந்த பொண்ணு கேட்குறா எதை பார்த்து பயப்படுதுன்னு. ஸோ அப்போ தான் அந்த மியூட்டேட்டட் டீரெக்ஸை காட்டுறாங்க. ஸோ லுக்கே விரித்தனமாக இருக்குது. ஸோ ஏலியன் படத்தில் வர அந்த ஏலியனுடைய மண்டையை மட்டும் முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ லுக்கு வேறு லெவலாக இருக்குது கைஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த டாய்ஸு லீக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே வேறு மாதிரி இருக்குது. 4 கால், முன்னாடி 2 கால், பின்னாடி 2 கால், அண்ட் இந்த சைடில் 2 கால். ஸோ கிட்டத்தட்ட 8-6 கால் இருக்குது போல இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டில் எப்படி டைனோசர் மியூட்டேட் ஆகிருக்கும்னு தெரில. மேபி ஏதாவது ரிசர்ச் சென்டர் இருக்கலாம். ஸோ எல்லோரும் போட்டு எல்லா டிஎன்ஏவும் மிக்ஸ் பண்ணி இந்த டைனோசரை மியூட்டேட் பண்ணியிருக்கலாம். பட் இது ஒரு டீரெக்ஸ் தான். அண்ட் இந்த படத்தில் இந்த மோஸ்ட்லி இந்த பறக்கிற டைனோசர்ஸை வந்து ரொம்பவே டெரிஃபைங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நிறைய இடத்துல அதுக்கு தான் நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த டைம் அந்த டிஎன்ஏ எடுக்கும் போதும் வந்துச்சு. இப்போ வந்து அந்த ஃபேமிலி, இப்போது டீரெக்ஸ்லேருந்து தப்பிச்ச ஃபேமிலி அண்ட் நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் ஒரு டீம், இவங்களாம் வந்து அந்த டைனோசர் எதிர்க்காம மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரையும் உள்ளே போட்டு நம்ம அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் உள்ளே போங்க, அந்த டைனோசரை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் அடுத்த சீனில் தான் இன்னொன்று கிளாசிக் டைனோசரை காட்டுறாங்க, மோசோசாரஸ். ஸோ அவங்க ஷிப்பில் போயிட்டு இருக்கும் போது சொல்கிறாங்க, மோசோசாரஸை கண்டுபிடிச்சி நம்ம சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நம்ம மோசோசாரஸை கண்டுபிடிக்கல, மோசோசாரஸ் தான் நம்மளை கண்டுபிடிச்சிருக்குன்னு. ஸோ அப்போது ஒரு தெரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மோசோசாரஸை ஹண்ட் பண்ணுறதா தான் இருக்கணும். ஏன்னா ஸ்கார்லெட் ஜோஹான்சன் பார்த்தீங்கன்னா தலைகீழ்னா அப்படியே தொங்கி வந்து சுடுறாங்க. ஸோ தலைகீழ அந்த ஷிப்லேருந்து அப்படியே தொங்கி இந்த மோசோசாரஸை சுடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு மாசான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே அந்த டைனோசரோட அப்பியரன்ஸில் ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே அமேசிங்காக இருந்த ட்ரெய்லர். எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து அந்த சூப்பர்மேன் ட்ரெய்லரோட இதுதான் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நான் ஏன் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், பட் இந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாகவே அமேசிங்காக இருந்துச்சு. ஜுராசிக் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், இந்த பிரேக் டவுன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாவது இன்னும் பெட்டராக திருத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து இன்னும் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.